ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு யூவி ஸ்டுடியோ. இது நம்ம பேக்யார்ட் ஸ்னோ கிளீனிங்கோட பார்ட் 2. இன்றைக்கி மறுபடியும் ஒரு ஹெவி ஸ்னோஃபால் வந்திருக்கு. வாங்க அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே பேசுவோம். ஆக்சுவலி ஸ்னோ க்ளீன் பண்ணுறது நம்ம மம்முட்டி பிடிச்சி வேலை பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பார்க்குறதுக்கு வேணால் பஞ்சு மாதிரி தெரியுங்க, ஆனால் ஸ்னோ ரொம்ப ஹெவியாக இருக்கும். இப்போ நம்ம நேரமாக ஸ்டார்ட் பண்ணுறனால ஓரளவுக்கு ஸ்னோ ஹெவி இல்லாமல் இருக்குது. இதே சூரியன்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது லைட்டாக அப்படியே ஹெவியாக ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம ஸ்னோ க்ளீன் பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிரும். சொல்லப்போனால் ஸ்னோ க்ளீன் பண்ணுறது ஒரு நல்ல ஒர்க் அவுட் மாதிரி தான். இப்போ பாருங்கள், நான் ஸ்னோவை க்ளீன் பண்ணி அதை வாரி போடுறது ஏதோ மார்னிங் ஒரு நல்ல ஒரு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். அதுவும் இந்த மார்னிங்கில் இந்த ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணுறது இன்னுமே சூப்பராக இருக்குங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைடை விட பேக் சைடு தாங்க அதிகம் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இங்கே தான் கரேஜ் இருக்குது. கரேஜில் கார் இருக்கனால இந்த வழியாகவே போயிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போயிடுவோம். அதிகமான வேலை ஃப்ரண்ட் சைடை விட பேக் சைடில் தாங்க எங்களுக்கு அதிக வேலை இருக்கும். அதனால் இந்த டெக்கை நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும். வின்டரில் இந்த டெக்கை மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே சிரமங்க. லைஃப்பில் சில விஷயங்கள் இந்த ஸ்னோ மாதிரி தாங்க வரும். ஸ்லோவாக இந்த இடத்தையே அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஒரு சில ப்ராப்ளமும் சைலண்ட்டாக நம்ம மைண்டு முழுக்க அதை ஆக்குப்பை பண்ணிடுங்க. இப்போ இந்த ஸ்னோவை நம்ம கிளியர் பண்ணாமல் விட்டோம்னா இது அப்படியே ஐஸ் ஆகி ரொம்ப ஹார்ட் ஆகிரும். அந்த மாதிரி தாங்க நம்ம மனசில் இருக்க ப்ராப்ளம்ஸும் அதை நம்ம அப்படியே மைண்ட்லேயே போட்டு வச்சு அதை நம்ம ரொம்ப ஹெவியாக்கி நம்மளால் எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ஆக்கிடுங்க. நான் எப்படி இந்த ஸ்னோவை நான் கிளியர் பண்ணுறனோ அந்த மாதிரி உங்கள் மனசில் இருக்க ஒரு சில ப்ராப்ளம்ஸையும் கிளியர் பண்ணி தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி இந்த ஸ்னோவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குங்க. அது என்ன பண்ணுன்னா எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக தாங்க பெய்யும். ஒரு பணக்கார வீடு, ஒரு சின்ன வீடு, ஃப்ரண்ட் யார்டு, பேக் யார்டு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஒரே அளவில் தாங்க பெய்யும். அதே மாதிரி தாங்க லைஃப்பில் யாருக்கும் அதை ஒரு ப்ராப்ளம் வந்தால் எல்லாருமே ஒரு ஸ்டேஜில் ஈக்குவல் தாங்க. ஆனால் நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறோமோ அது தாங்க நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து. நான் ஒவ்வொரு வாட்டியும் ஷவல் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு லெசன் தாங்க ஞாபகத்துக்கு வரும். சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தாங்க ஒரு பெரிய சேஞ்சஸ்க்கு ரீசனாக இருக்கும். நம்ம லைஃப்லேயும் அப்படி தான். ஒரு சின்ன நல்ல டிசிஷன் தான் அது ஒரு பெரிய எஃபர்ட்டாக மாறி அது நம்மளுடைய ஹாப்பினஸ்க்கு ஒரு பெரிய அடித்தளமாக இருக்குங்க. அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் சின்ன சின்னதாக ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு 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 மலை மாதிரி குமிஞ்சு அது கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் நமக்கு உதவுங்க. அதனால் எஃபர்ட் போடாமல் இருக்காதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எஃபர்ட் போடுங்க.
சரிங்க, அப்படியே பேசிகிட்டே நம்ம வேலையை முடித்தாச்சு. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்படியே ஒரே ஒரு லைக்கு, ஒரு கமெண்ட்டு, அப்புறம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.